மாமா அவர்களுக்கு நன்றி. ஸோ நான் எப்பயும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இவர் என்ன நான் இவரை சந்திக்கல, நான் இவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிருந்தா நான் ரொம்ப நிம்மதியாக இருந்திருப்பேன். இவரை வந்து நான் 2016 ஃபர்ஸ்ட் 17 சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். காலையில் வேலைக்கு போவேன், சாயங்காலம் 7 மணிக்கு வேலைக்கு வருவேன். டெய்லி நானும் ஒய்ஃபும் போய் மீன் சாப்பிடுவோம். அன்னைக்கு எனக்கு 25,000 சம்பளம், அவளுக்கு 12,000 சம்பளம். அதில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னைக்கு இவர் வந்து என்ன டிவி கூட்டு போனாரோ, ஆனால் ஒருத்தர் இவர்கிட்ட அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. பாலாஜி வந்தா நான் வரமாட்டேன்னு சொன்னாரு இவர்கிட்ட. இவரே நீ வரலனாலும் பிரச்சனை கிடையாது, என் சீட்டை நான் பாலாஜி தரேன்னு சொல்லி கூட்டு போனாரு. ஆனா அவர் கரெக்டா கணிச்சிருக்காரு, இந்த பையன் வந்தான்னா ஏதாவது மேட்டரை போட்டு உலகியல் மேட்டரை சொல்லி மேல வந்துருவோன்றதை கரெக்டா கெஸ் பண்ணி இருந்திருக்காரு. இவர் அதை மீறி என்ன கூட்டு போனார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்கேன். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து எத்தனையோ அமைச்சர்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவர் இல்லை, நான் கார் கம்பெனிலே வேலைக்கு போயிட்டு இங்கே சேலத்துக்குள்ளேயே நான் வாழ்ந்திருப்பேன் ஜோசியம் பார்த்துட்டு. ஆனால் அதில் நிம்மதி இருந்தது. காசு இருக்குதோ இல்லையோ நிம்மதி இருந்தது. 7 மணி 8 மணிக்கு மேலே எனக்கு யாரும் கால் பண்ண மாட்டாங்க. ஒரு ஜாலி இருந்தது. இவரை சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த ஜாலி போயிடுச்சு, பணம் வந்துடுச்சு. வாய்ப்பு இவர் எனக்கு வாங்கி கொடுத்தாருங்க. அதுக்கு பிறகு அந்த வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பொன்னான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். நீங்களும் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவரை நீங்கள் ஜெயிக்கணும், என்னையும் நீங்கள் ஜெயிக்கணும், அடுத்தடுத்து மேலே வரணும். ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், இங்கே இருக்கிற எல்லாருமே சயின்டிஃபிக்காக ஜோசியம் பாருங்க. பரிகாரன்ற பேரில் 10 பைசா கூட காசை வாங்காதீங்க, அது பெரிய பாவத்தை கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது பஞ்சு டைலாக சொல்லணும்னா